நமஸ்காரம். இந்த கர்மயோகம் அப்படின்றது நம்ம ஒரு இடத்துல சரியா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வேலைகள் நமக்கு தெய்வங்கள் சரியா பண்ணி குடுக்குன்றது ஒரு நம்பிக்கை. தெய்வ ரீதியான விஷயங்கள் சரியாகும்போது, நம்மளோட வாழ்க்கை தத்துவமும் சரியாகும். நம்ம ஆரம்ப கால நிலைகள்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் மாறிக்கிட்டே வரும். முதல்ல நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா, வேஷ்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது லுங்கியா மாறுச்சு. பெண்கள் எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க பாவாடை தாவணி போட்டுட்டு இருந்தாங்க. அதை விட சின்ன குழந்தைங்க பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறி சுடிதார் ஆச்சு, பரிணாம வளர்ச்சியில் ஃபேண்ட் ஆச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிட்டு வரோம். நம்மளோட உடை, நடை, பாவனைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் மாற 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 என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது நம்மளோட தாட் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒற்றுமையான வாழ்க்கை. இன்னைக்கு மெயின் கொஸ்டின் மார்க்கே இதுதான், ஒற்றுமையான வாழ்க்கை. அதே மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை. இந்த விஷயத்த நம்ம சரியா பண்ணிக்கிட்டு வரோம்னா இது நாளும் கிடைக்கும்ன்றது ஒரு அனுகூல்யம். நம்ம எண்ணம் அதுக்கு பழகும். முதல் விஷயம் அதுதாங்க. ஒற்றுமை இல்லைன்னு நான் அண்டர்லைன் பண்றதுக்கு காரணம் என்ன, நம்ம எண்ணங்கள் மாறி போயிடுது. சேர்ந்து இருந்தா பிரச்சனை வரும்ன்ற ஃபீல் நமக்கு வந்து போச்சு. அதனால என்ன ஆகுது, யாருமே இப்ப சேர்ந்து இருக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதாவது ஒருத்தன் தான்னு உணர்ந்து அந்த வேலையை பண்றோம் அப்படின்னாக்க, அந்த வேலை உங்களுக்கு 100% சரியான ரூட்டை கொண்டு போய் கொடுக்கும். அது இல்லாம ஏனோ தானோன்னு ஒரு வேலையை பண்றோம்னாக்க, அந்த வேலையும் சரியா முடியாம, நமக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டு, தேவையில்லாத டென்ஷன் ஆகி, போட்ட பொருளும் வீணாகும், நமக்கு நிம்மதியும் போகும். அதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணகர்த்தம். ஒரு வேலையை சரியா செய்யணும், அதுல நிம்மதியை அடையணும், லாபத்தை அடையணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறீங்கன்னாக்க, விவாக ரீதியில தடை ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதி தடை, புத்திரபாக்கியம் தடை. இதெல்லாம் இன்னைக்கு ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயம். இந்த விவாக ரீதி தடை, புத்திரபாக்கிய தடை, பொருளாதார தடை, இதுக்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தாவா என்னன்றது நம்மளோட பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய சில மிஸ்ஸிங்கான வேலைகள். பால்ய பருவத்துல பண்ற விஷயம் நம்ம என்ன நினைச்சுப்போம்னாக்க, சின்ன குழந்தை தானே பரவாயில்ல. இந்த மனோபாவம் நமக்கு வர 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 என்னாகும், ஒரு காலநிலை வரலும் அந்த குழந்தைகள் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை சரி பண்ணவே மாட்டோம். இந்த தவறுகள்லாம் என்னாகும், கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆகி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது வளர்ந்து பெருசாகி நிற்கும். இது எதனால ஆச்சு தெரியாது. இதுக்கு என்ன பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும், அப்போதைக்கு ஒரு ஜோதிச்சியர்கிட்ட போனீங்கன்னா, அன்னைக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ, இல்லை என்ன தடைகள் இருக்கோ, அதுக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்லுவாங்க. பட் இதோட லைஃப்ன்றது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதனால என்ன ஆகுது, விவாகத்துக்கு அப்புறம் எப்படியோ அந்த பரிகாரம் பண்ணி அந்த விவாகம் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட லைஃப் இதை ஃபேஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதாவது விவாகம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தையோட ஜீவன் நாடி அது. வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லின்றது தான் விவாகம். அது ஆரம்பிச்சு கொண்டு போகும்போது, ஒரு நிலைக்கு மேல போகும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியாது. இந்த தவறுகள் அப்படின்னாக்கா சங்கிலி தொடர் மாதிரி. உனக்கு அப்புறம் இது, எனக்கு அப்புறம் இது, அப்படி என் குழந்தைங்களுக்கு அப்புறம் இது, என் பேரனுக்கு அப்புறம் இது, என் பேத்திக்கு அப்புறம் இது, கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இதுக்கு காரணகர்த்தா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்துல பெரியவங்கள சொல்லலாம். ஏன்னா அவங்க நமக்கு சரியானதை புகட்டலை ஒரு விஷயம். 2வது விஷயம், குழந்தைங்கன்றத அந்த கான்செப்ட்ல அசால்ட்டா விட்டுட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமாவது நமக்கு அதை சரியானபடி புரிய வச்சிருக்கணும். அதுவும் இல்ல. இன்னொரு தாட்ல போனீங்கன்னா, இதை வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லும்போது ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்ல. ஏன்னா கொஞ்சம் நமக்கு நாலேட்ஜ் வந்துரும். இதெல்லாம் நீங்க மூட நம்பிக்கை அப்படிம்போம் நம்ம. இந்த தாட்டிங் வர ஆரம்பிச்ச உடனே நம்மளோட வாழ்க்கைன்றது மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. எதுவுமே இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மாதிரி, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரிகிற மாதிரி இன்ஸ்டன்ட்டே கிடையாது. எல்லாமே காலங்காலமா நம்ம சேர்த்து வச்சதை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எந்த விஷயத்தையுமே நம்ம பண்ணும்போது அதுல உண்டான நல்லதையும் கெட்டதையும் முதல்ல ஆராயணும். இதுக்கு முக்கிய காரணங்கள் இன்னைக்கு அந்த பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுல சுமங்கலி பெண்கள் முதற்கொண்டு குங்குமம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதுக்கு மாற்றா ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்றோம். குங்குமம் வச்சுக்கிட்டா பலம். மருத்துவ ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. குடும்ப ரீதியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தெய்வ ரீதியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. குங்குமம் அப்படின்ற கான்செப்ட் மாறி போயிடுது. உடை ரீதியில எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகி போயிடுது. சும்மா இப்போ நான் பேசுறேன் அப்படின்ற கான்செப்டுக்காக இதை எடுத்துக்கிறோன்ற கான்செப்ட் கிடையாது. இதை ஆராய்ஞ்சு யோசிச்சு நம்மளை சரி பண்றதுக்கு உண்டான வழிகளை இதுல யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் அதோட
சாராம்சங்களும் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். படும்போது அனுபவிக்கிறது நம்ம தான். நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் இருக்கிற பட்சத்தில் இதில் ஏன்னா நமக்கு ஆல்ரெடியே நிறைய கர்மாக்களை வாங்கிட்டு வந்து அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அப்படின்ற பட்சத்தில் இதை தேடிக்க வேண்டாமே நம்மளே. ரொம்ப பேர் வந்து இதை ஆப்போசிட்டாக பேசும்போது அது வரும்போது இதையும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதான். தாங்கக்கூடிய சக்தி வேணுமேங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் சார். இன்னைக்கு இஎம்ஐ அப்படின்ற ஒரு லைஃப் இல்லாமல் யாருமே கிடையாது. காரணம் அப்படின்றது என்னன்னா எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். என்ன அதாவது ஒரு காலநிலைக்கு மேலே என்ன ஆகும்? இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு காலநிலைக்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னாக்க குடும்பத்தோட இந்த இந்த ஒரு பிரச்சனையினாலேயே குடும்பத்தோட இறந்துருவாங்க. கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட, அத வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலான்றத நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா, அந்த வேலைகள்ல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கலாம். இது முக்கிய காரணமா இருக்கிறது, அவனா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அவனா இருந்தால் மட்டுமே அந்த வேலைகள் சரியானபடி நடக்கும். அவன் பண்றான், அதனால நான் இந்த வேலைய பண்ணேன். இவன் பண்ணல, அதனால இந்த வேலைய நான் பண்ணல. இருக்க முடியாது. என்னோட வேலை என்னன்றது எனக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த வேலைய நான் சரியா செய்யணும். செய்யறோம் அப்படின்னாக்க, நமக்கு எந்த தடைகளுமே வாழ்க்கையில வராது. வராம இருக்கிறதுக்கு உண்டான வழிகளும், அதுக்கு உண்டான முயற்சிகளையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நமஸ்காரம்.